நீட் வினாத்தாள் கசிவு முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். இதற்காக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்றும் பிரதமர் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இவ்விவகாரத்தில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். மாணவர்கள் நலன் கருதி அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக இது இருக்கும் என்றும் பிரதமர் மோடி தன் பதிவில் விளக்கியுள்ளார். இளைஞர்கள் நலன் மற்றும் எதிர்காலத்தை விட முக்கியமானது எதுவும் இல்லை என்றும் பிரதமர் பதிவிட்டுள்ளார். இளைஞர்களின் நலன் மற்றும் அவர்களின் ஒளிமயமான எதிர்காலம் மோடி அரசின் முன்னுரிமைகளில் ஒன்றாக இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை தர விரைவு நீதிமன்றம் அமைப்பதாக பிரதமர் கூறியிருப்பது இவ்விவகாரத்தில் அவரது அக்கறையை காட்டுவதாகவும் அமித் ஷா தெரிவித்துள்ளார். இந்திய இளைஞர்களுக்கு தீங்கிழைத்ததே பிரதமர் மோடிதான் என ராகுல் காந்தி எதிர்வினையாற்றியுள்ளார். தங்களுக்கு இளைஞர்களின் நலன் எதிர்காலத்தை விட முக்கியமானது எதுவும் இல்லை என்றும் அவர்களுக்கு தீங்கு விளைவித்தவர்களை விட்டு வைக்க மாட்டோம் எனவும் பிரதமர் மோடி கூறியிருந்தார். அதற்கு ராகுல் காந்தி எதிர்வினையாற்றியுள்ளார். கல்வி முறை சீரழிய அனுமதித்து அதை ஊக்குவித்து அதை செய்தவர்களை பாதுகாத்து வருபவர் பிரதமர் மோடி என ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். கல்வித்துறை முறைகேடுகளில் ஈடுபடுவோரை தண்டிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்பை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே நிராகரித்துள்ளார். இது தொடர்பான எக்ஸ் தள பதிவில் மோடியின் ஆட்சியில் நாட்டின் கல்வி முறை முற்றிலுமாக சீரழிந்து விட்டதாக கார்கே விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் என்டிஏ மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினர் போட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமளி காரணமாக இரு அவைகளும் சிறிது நேரம் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் இருதரப்பு எம்பிக்களும் வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை இந்தியா கூட்டணியினர் அரசியலாக்குவதாக கூறி என்டிஏ எம்பிக்கள் முழக்கமிட்டனர். பதிலுக்கு இந்தியா கூட்டணியினர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். இனி அரசுடனான பேச்சுவார்த்தை போராட்டக்களமான ஜந்தர் மந்தரில் மட்டுமே நடைபெறும் என்று கரப்பான் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா இல்லத்தில் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அங்கு பேச்சுவார்த்தை நடத்த போராட்டக்காரர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். மாணவர் போராட்டத்தை சீர்குலைக்கும் விதமாக வெளியாட்கள் சிலர் நுழைக்கப்படுவதாக கரப்பான் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தரில் செய்தியாளர்களிடையே பேசிய அவர் பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டத்திற்குள் ஊடுருவியுள்ளதாகவும் அவர்கள்தான் காவல்துறையினர் மீது கல்லெறிந்து தங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதாகவும் திப்கே குற்றம் சாட்டினார். கரப்பான் ஜனதா கட்சியினரை மத்திய அமைச்சர் நட்டா பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததாகவும் ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர் நட்டா அவரது இல்லத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு வர காவல்துறை மூலம் அழைத்ததாகவும் ஆனால் தாங்கள் மறுத்துவிட்டதாகவும் கரப்பான் ஜனதா கட்சி செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை வில்லன்களாக சித்தரிக்காதீர்கள் என சோனம் வாங்சுக்கின் மனைவி கீதாஞ்சலி ஆங்மோ உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் முற்றிலும் அமைதியானது என்று கூறியுள்ளார். ஆதாரமின்றி வன்முறையோடு மாணவர்களை தொடர்புபடுத்த வேண்டாம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு கொண்டுவரப்பட்ட போது அளிக்கப்பட்ட சுமையை குறைத்தல், வணிகமயமாக்கலை தடுத்தல், கல்வியின் தரத்தை உயர்த்துதல் ஆகிய 3 முதன்மை வாக்குறுதிகளிலுமே அத்தேர்வு முற்றிலும் தோற்றுவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீட் தேர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும், போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அவர்களுக்கு ஆதரவாக திமுக மாணவர் அணியினர் மற்றும் திமுக நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாஜக எதிர்ப்பில் திமுக உறுதியாக இருப்பதாக அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பேட்டியளித்த அவர் பாஜக எதிர்ப்பில் திமுக இன்றைக்கும் உறுதியாக இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பாஜகவுடன் கூட்டணி என்பது திமுகவிற்கு எதிரான அவதூறு என்றும் அதிமுக எம்எல்ஏக்களை அக்கட்சி கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் வன்னியரசு வலியுறுத்தினார். டெல்லியில் போராடும் மாணவர்களை ராகுல் காந்தி தவறாக வழிநடத்துவதாக குற்றஞ்சாட்டி சென்னையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ராகுல் காந்தியை கண்டித்தும் அவரை கைது செய்ய வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடையே பேசிய நயினார் நாகேந்திரன் ராகுல் காந்தி மீது நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் பிரச்சினை எழுப்ப தயாராக இருப்பதாக தெரிவித்தார். டெல்லி போராட்டத்தை தொடர்ந்து சென்னை மெரினாவில் மாணவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக போராடலாம் என்பதால் மெரினாவில் பொதுமக்கள் கூடுவதற்கு காவல்துறை தடை விதித்துள்ளது. தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போல மீண்டும் பெரிய அளவில் போராட்டம் ஏற்படுவதை தடுக்கவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் சட்டவிரோதமாக மது விற்பதாக கூறி விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு மதுபான கடையின் பாரில் வேலை பார்த்து வந்த 24 வயதான அருணாச்சலத்தை கடந்த 17ஆம் தேதி தென்பாகம் காவல் நிலையத்தினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் அருணாச்சலத்தை மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாக அவரது தாய் பரமேஸ்வரிக்கு தகவல் கொடுத்ததாக தெரிகிறது. தலை மற்றும் காலில் அடிபட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அருணாச்சலத்திற்கு தலையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதை அடுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே சிகிச்சையில் இருந்தபோது காவல்துறையினர் தாக்கியதாக அருணாச்சலம் பேசிய வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காவலர்கள் தாக்கியதால் அருணாச்சலம் உயிரிழந்ததாக கூறி உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனையில் சேர்த்த பின்னரே தங்களுக்கு காவலர்கள் தகவல் அளித்ததாகவும் உறவினர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். காவலர்கள் கூறுவதை தாங்கள் நம்பவில்லை என்றும் அருணாச்சலத்தின் உறவினர்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற இளைஞர் அருணாச்சலத்தை அடிக்கவில்லை என டிஎஸ்பி சுனில் விளக்கம் அளித்துள்ளார். அருணாச்சலத்தை அழைத்து வந்து விசாரணை நடத்தியதாகவும் அப்போது அவர் திடீரென மயங்கி விழுந்ததால் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் கைதி அருணாச்சலம் உயிரிழப்பு குறித்து தென் மண்டல ஐஜி விஜயேந்திர பிதாரி விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் மது பாட்டில்களோடு கைது செய்யப்பட்ட அருணாச்சலம் என்ற 24 வயது இளைஞர் மருத்துவ பரிசோதனை முடிந்து சிறையில் இருந்தபோது திடீரென்று மயங்கி விழுந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட பின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அருணாச்சலம் உயிரிழந்ததாகவும் அவரது தந்தை அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் காவல்துறை தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்படும் அருணாச்சலத்தின் குடும்பத்துக்கு ஆட்சியாளர்களின் பதில் என்ன என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். காவலர்களின் தாக்குதலுக்கு ஆளாகி அருணாச்சலம் மரணமடைந்திருப்பது வேதனை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். காவல்துறை தனக்கு இழைத்த அநீதியை தனது இறுதி நிமிடங்களில் அருணாச்சலமே எடுத்துச் சொன்னதை பார்க்கும்போது நெஞ்சம் கலங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலை தொடர்ந்து தூத்துக்குடியிலும் காவல் சித்திரவதையால் இளைஞர் உயிரிழந்திருப்பதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், முதல்வர் உட்பட பல அமைச்சர்களும் அதிகாரிகளும் திரைப்படம் பார்க்க விடுப்பில் சென்றிருப்பதாக விமர்சித்துள்ளார். மேலும் இன்றைய நாள் தமிழ்நாட்டில் அரசு என்ற ஒன்று உள்ளதா என்பதே சந்தேகம்தான் என்றும், நாளை பணிக்கு திரும்பிய பின்னாவது காவல் மரணம் குறித்து வாய் திறப்பார்களா என்றும் கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனநாயகன் திரைப்பட வெளியீட்டை முன்னிட்டு திரையரங்குகளில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் களமிறங்கி பேரெழுச்சியாக கொண்டாடினர். ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் தலைமையில் 75 அடி உயர கட்டவுட்டிற்கு ட்ரோன் மூலம் பாலாபிஷேகம் செய்யப்பட்டதுடன் ரசிகர்களுக்கு இலவச டிக்கெட் மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டன. பெரியகுளம், கம்பம், திருப்பூர் வடக்கு மற்றும் பவானிசாகர் தாவேக எம்எல்ஏக்கள் ரசிகர்களுக்கு இனிப்பு, காலை உணவு வழங்கி ஊர்வலமாக வந்து படம் பார்த்தனர். மொடக்குறிச்சி எம்எல்ஏ சண்முகன் ரசிகர்களுடன் ஆட்டம் பாட்டத்துடன் படத்தை கொண்டாடினார். கோவையில் சிங்காநல்லூர் எம்எல்ஏ கிரிபிரசாத் முன்னிலையில் தாவேக மாவட்ட செயலர் கையில் விசில் சின்னத்தை பச்சை குத்திக் கொண்டார். பல்வேறு தடைகளை தாண்டி முதலமைச்சர் விஜயின் இறுதிப் படமான ஜனநாயகன் உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியானதை அடுத்து ரசிகர்கள் திருவிழா போல் கொண்டாடினர். தமிழகம், கேரளா மற்றும் உலகெங்கிலும் அதிகாலை முதலே திரண்ட ரசிகர்கள் திரையரங்குகள் முன்பு பாலாபிஷேகம் செய்தும், பொங்கலிட்டும், கேக் வெட்டியும், குதிரை வண்டியில் ரீல் பெட்டியை கொண்டு வந்தும் கொண்டாடினர். திருச்சி அரசு மருத்துவமனையில் பெண்ணின் கால் விரலை எலி கடித்து குதறிய சம்பவம் தொடர்பாக தாவேக அரசை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளை இன்றைய ஆட்சி எப்படி வைத்துள்ளது என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி என அவர் கூறியுள்ளார். மக்கள் இப்படி திண்டாடிக் கொண்டிருக்க துறையின் அமைச்சர் ஜனநாயகன் படத்தின் முதல் காட்சியை பார்த்து கொண்டாடிக் கொண்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார்.
முதல்வர் விஜயன் ஜனநாயகன் பட வெளியீடு ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருந்தாலும் மக்களுக்கு திண்டாட்டமாக உள்ளதாக அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். தமிழக காவல்துறையில் கடும் ஆள்பற்றாக்குறை நிலவுவதால் சட்டம் ஒழுங்கு மற்றும் மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய காவல்துறையினர் திணறி வருவதாக சாடியுள்ளார். இந்தியாவில் பள்ளி பாடத்திட்டத்தில் AI தொழில்நுட்பத்தை இணைத்த முதல் மாநிலமாக பஞ்சாப் உருவெடுத்துள்ளது. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை செயற்கை நுண்ணறிவை ஒரு முதன்மை பாடமாக பஞ்சாப் அரசு அறிமுகம் செய்துள்ளது. முதற்கட்டமாக 8 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கணினி அறிவியல் பாடத்தோடு AI கற்பிக்கப்படும். 2ஆம் கட்டமாக 1 முதல் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இது விரிவுபடுத்தப்படும் என்று அம்மாநில கல்வி அமைச்சர் ஹர்ஜோத் சிங் பைன்ஸ் தெரிவித்திருக்கிறார். இந்திய விமான போக்குவரத்து சந்தையில் இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியாவின் ஆதிக்கத்திற்கு போட்டியாக சொந்தமாக விமான நிறுவனத்தை தொடங்க அதானி குழுமம் திட்டமிட்டுள்ளது. இதற்கு தடையாக உள்ள விமான நிலைய உரிமையாளர்கள் விமான நிறுவனங்களில் 10 விழுக்காட்டிற்கு மேல் பங்குகளை வைத்திருக்க கூடாது என்ற விதியை தளர்த்த மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு சட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. தற்போது மும்பை உட்பட நாட்டின் 8 முக்கிய விமான நிலையங்களை அதானி குழுமம் நிர்வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அசாமில் வெள்ள நிலைமை மோசமடைந்து வரும் நிலையில் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 41ஆக உயர்ந்துள்ளது. 11 மாவட்டங்களில் 6.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ராணுவம், கடற்படை மற்றும் ட்ரோன்கள் மூலம் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் 4 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் தொடர் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக கடந்த 4 நாட்களில் 26 பேர் உயிரிழந்தனர். ராம்பன் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பயணியர் வாகனம் மீது பாறைகள் விழுந்ததில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 7 பேரில் 2 உயிரிழந்தனர். புட்காம் பகுதியில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட புதுமண தம்பதிகளின் உடல்கள் மீட்கப்பட்டன. ரஜோரி மற்றும் பூஞ்ச் மாவட்டங்களில் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் துணை முதல்வர் சுரிந்தர் சௌத்ரி மற்றும் MP மியான் அல்தாஃப் ஆகியோர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் பலரை காணவில்லை என்பதால் தேடுதல் பணி தீவிரமடைந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக செனாப் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சலால் அணையின் நீர்மட்டத்தை கட்டுப்படுத்த அணையின் அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டு உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் விளைவாக செனாப் ஆற்றின் கீழ்நிலை பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது. குஜராத் மாநிலம் வல்சாத் மாவட்டம் வாபி பகுதியில் பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடுமையான வெள்ளப்பெருக்கால் கார்கள் நீரில் மூழ்கின. குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். நிலைமையை தீவிரமாக கண்காணித்து நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வெளியே காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்களிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்களை எதிர்த்து காங்கிரஸ் தொண்டர்கள் நடத்திய முற்றுகை போராட்டத்தின் போது இருதரப்பினரும் காரசாரமாக விவாதித்து தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டனர். கிளாஸ்கோவில் தொடங்கும் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் 126 வீரர்கள் கொண்ட இந்திய படை களமிறங்குகிறது. நீரஜ் சோப்ரா, மீராபாய் சானு, லவ்லினா பார்கோஹைன், முரளி ஸ்ரீசங்கர் உள்ளிட்ட முன்னணி தடகள நட்சத்திரங்கள் பதக்க வேட்டையில் ஈடுபட காத்திருக்கின்றனர். சுமார் 30 பதக்கங்களை கைப்பற்றுவதை இந்திய அணி குறிக்கோளாக கொண்டுள்ளது. தொடக்க விழா நிகழ்ச்சியில் பளுதூக்குதல் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா தேசிய கொடியை ஏந்திச் செல்கின்றனர். தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,08,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 70 ரூபாய் அதிகரித்து 13,500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த 6 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 3,200 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிலோ 2,45,000 ரூபாயாகவும் 1 கிராம் 245 ரூபாயாகவும் உள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் ரயில் நிலையத்தை தொடர்ந்து தற்போது தபால் நிலையத்திலும் ஹிந்தி எழுத்துக்கள் கருப்பு மையால் அழிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வு முறைகேடு விவகாரத்திற்கு பொறுப்பேற்று பிரதமர் மோடியும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் பதவி விலக வேண்டும் எனவும் சுவர்களில் வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளன. அடுத்தடுத்து அரங்கேறும் இந்த சம்பவங்களால் அப்பகுதியில் சட்டம் ஒழுங்கு பதற்றம் அதிகரித்துள்ளது. இச்சம்பவங்கள் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
பிரான்சில் கடந்த மாதம் வீசிய கடுமையான வெப்ப அலை காரணமாக இயல்பை விட 5700க்கும் அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. ஜூன் 17 முதல் ஜூலை 2 வரை நீடித்த இந்த வெப்ப அலை காலத்தில் மொத்தம் 21,600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அந்நாட்டின் பொது சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. எதிர்பார்க்கப்பட்டதை விட இந்த எண்ணிக்கை மிக அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. கிரீஸ் தலைநகர் ஏதென்ஸில் கடும் வெப்ப அலை வீசி வரும் நிலையில் அங்கு பனிக்கட்டிகளுக்கான தேவை பல மடங்கு அதிகரித்துள்ளது. ப்ளூ ஐஸ் என்ற நிறுவனம் தினமும் 10 டன்னுக்கும் அதிகமான பனிக்கட்டிகளை விநியோகித்து வருகிறது. தேவையை சமாளிக்க கூடுதல் வாகனங்களும் ஊழியர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் தாக்குதலால் இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். தடுப்பூசிகளும் சிகிச்சைகளும் இல்லாத புண்டி புகியோ வகை வைரஸ் என்பதால் இது வரலாற்றிலேயே மிக வேக பரவலாக உருவெடுத்துள்ளது. ஆயுதமேந்திய கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல் மற்றும் உள்ளூர் மக்களின் எதிர்ப்பு காரணமாக வைரஸ் கட்டுப்பாட்டை மீறி பரவி வருவதாக ஆப்பிரிக்க சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. உலகளவில் 2026ஆம் ஆண்டின் முதல் பாதியில் கப்பல் கட்டும் துறையில் சீனா முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. சீன தொழில் அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் தரவுகளின்படி புதிய ஆர்டர்கள் 173% உயர்ந்துள்ளன. மேலும் சரக்கு மற்றும் எண்ணெய் கப்பல் தயாரிப்பில் உலக சந்தையின் 80% சீனா கைப்பற்றியுள்ளது. தென்கொரியாவில் பெட்டரோ எனப்படும் செல்ல பிராணிகளுக்கான ஜோதிட கலை பிரபலமடைந்து வருகிறது. பிறப்பு விகிதம் குறைந்து வளர்ப்பு பிராணிகளை தம் சொந்த குழந்தைகளாக கருதும் மக்கள் அவற்றின் மனநிலையை அறிந்து கொள்ள இந்த ஜோதிடத்தை நாடுகின்றனர். சீட்டுகளை நுகர்ந்தோ அல்லது தொட்டோ செல்லப்பிராணிகள் தேர்ந்தெடுக்கும் முறையை பயன்படுத்தி அவற்றின் எண்ணங்களை ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் என்று மக்கள் நம்புகின்றனர். ஜெருசலேமில் உள்ள அல் அக்ஸா மசூதியில் வியாழக்கிழமை அதிகாலை பிரார்த்தனை செய்ய பாலஸ்தீனியர்களுக்கு இஸ்ரேல் காவல்துறை வயது கட்டுப்பாடு விதித்து தடை அமைத்தது. அதேவேளையில் திஷா பி அப் துக்க தினத்தை முன்னிட்டு யூதர்கள் பெரிய குழுக்களாக மசூதி வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். இதனால் வெளியில் தொழுகை நடத்திய பாலஸ்தீனியர்களை காவல்துறை கலைத்தது. முஸ்லிம்களின் 3வது புனித தலமான அல் அக்ஸாவில் நீண்டகால ஒப்பந்தத்தின்படி யூதர்கள் வழிபட தடை உள்ள நிலையில் இந்த சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. காசாவின் அகதிகள் முகாம்களில் உணவு தயாரிப்பதற்கான லைட்டர்களின் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளது. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் பிளாஸ்டிக் மற்றும் அட்டை பெட்டிகளை எரிக்க லைட்டர்கள் அத்தியாவசிய பொருளாக மாறியுள்ளன. போருக்கு முன்பு மிக குறைந்த விலைக்கு விற்ற லைட்டர் தற்போது இந்திய மதிப்பில் சுமார் 2500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதனால் பழுதடைந்த லைட்டர்களை சரிசெய்யும் தொழில் அங்கு தீவிரமடைந்துள்ளது. கிளாஸ்கோவில் தொடங்கும் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் 126 வீரர்கள் கொண்ட இந்திய படை களமிறங்குகிறது. நீரஜ் சோப்ரா, மீராபாய் சானு, லவ்லினா பார்கோஹைன், முரளி ஸ்ரீசங்கர் உள்ளிட்ட முன்னணி தடகள நட்சத்திரங்கள் பதக்க வேட்டையில் ஈடுபட காத்திருக்கின்றனர். சுமார் 30 பதக்கங்களை கைப்பற்றுவதை இந்திய அணி குறிக்கோளாக கொண்டுள்ளது. தொடக்க விழா நிகழ்ச்சியில் பளு தூக்குதல் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா தேசிய கொடியை ஏந்திச் செல்கின்றனர்.